ஆவடியில் 60 சவரன் நகை கொள்ளை போய் உள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை ஆவடி அருகே தனியார் வங்கி மேலாளர் வீட்டில் 60 சவரன் நகை கொள்ளை போயிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திக் விவரிக்க கேட்போம். கார்த்திக், வணக்கம். இந்த கொள்ளை சம்பவத்தின் பின்னணி என்ன? இந்த கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது தொடர்பான விசாரணை துவங்கிவிட்டதா? கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். ஆவடி அருகே 60 சவரன் நகை வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை ஆவடி அடுத்த கோயில் பதாகை பிரான்சிஸ் திருவள்ளூர் தெருவை சேர்ந்த பரசுராம். இவர் சென்னையில உள்ள தனியார் வங்கியில மேனேஜராக பணிபுரிந்து வராரு. இவருக்கு திருமணமாகி மனைவி பர்மிளா மற்றும் 2 பிள்ளைகளும் வசித்து வராரு. இவர் கோடை விடுமுறையை கழிப்பதற்காக கடந்த 4ஆம் தேதி குடும்பத்தினருடன் கேரளா மாநிலத்தில் சுற்றுலா சென்றிருக்காரு. இந்நிலையில இன்று அதிகாலை அவரது மனைவி பர்மிளா தனது செல்போனில் கேரளாவில் இருந்தபடியே வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்திருக்காங்க. அப்போது வீட்டின் முன்பகுதியில் மர்ம நபர் ஒருவர் நின்று இருப்பதாக அருகில் இருந்த உறவினர் ஒருவருக்கு தகவல் தெரிவித்திருக்காங்க. தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து உறவினர் சாலமன் வீட்டிற்கு பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அவர் உள்ளே சென்று பார்த்தபோது படுக்கையில் இருந்த பீரோ கதவு உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி பீரோவில் நகை திருடப்பட்டது தெரிய வந்தது. இது குறித்து உறவினர் பரிமளாவுக்கு தகவல் தெரிவித்திருக்காரு. இதன் பின்னர் உறவினர் ஆவடி காவல் கட்டுப்பாடு அறைக்கு தகவல் தெரிவித்துள்ளாரு. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆவடி டேங்க் பகுதி போலீசார் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையை பரசுராம் அளித்த தகவலின் அடிப்படையில 60 சவரனுக்கு மேல் திருடு போய்கலாம் என கூறப்படுகிறது. குடியிருப்புகளுக்கு மத்தியில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவத்தால பொதுமக்கள் மிகுந்த ஒரு அச்சத்தில் இருக்காங்க. குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்ற நிலையில் வீட்டை நோட்டமிட்டு நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.